ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீட்டை அடைந்த சிரஞ்சீவி நிலாவின் செயலில் கோபம் கொண்டு அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்க சஞ்சனா அறைக்குள் வந்தாள். அண்ணா, உண்மையிலேயே நீயும் நிலாவும் பழகி இருக்கீங்களா? 2 பேரும் மேகாலயால சந்திச்சுக்கிட்டதா சொன்னது உண்மைதானா? நீங்கள் இருவரும் காதலர்கள் தானா என்று கூட அவள் கேட்கவில்லை. அந்த அளவு மோசமாக அல்லவா நிலா நடந்து கொண்டாள். சஞ்சனாவின் சந்தேகம் நியாயமானது அல்லவா? நின்று நிதானமாக திரும்பி சஞ்சனாவை பார்த்தவன், நீ சந்தேகப்படுறதுல தப்பில்ல சஞ்சு. ஆனா அங்க நடந்த விஷயங்களை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாரு, உனக்கே உண்மை புரியும். ஆனாலும் நான் அவமானப்பட்டுதான் நிக்கிறேன். அதுக்கு நிலா பதில் சொல்லியே ஆகணும். ஆமண்ணா, அங்க நடந்த விஷயங்களை நானும் மனசுக்குள்ளேயே அசை போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த ட்ரெயின் நழுவி கீழே விழுந்த அந்த ஒரு சம்பவமே உங்க காதலுக்கு சாட்சி தான். ஆனா நிலா ஏன் இப்படி நடந்துக்கணும்? அவளுடைய அண்ணனே உங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அவ இதுக்காக தேவையில்லாம அண்ணா நீ பார்த்த மாப்பிளையே போதும்னு சொல்லணும். எனக்கு புரியல. எனக்கும் புரியலதான். ஆனா ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் நிலா அப்படி பேசியிருக்கா. அது எதுவா இருந்தாலும் அது அவ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். என்னை இப்படி இன்சல்ட் பண்ணி இருக்க கூடாது. என்னதான் அவ என்னுடைய காதலியே ஆனாலும் என்னுடைய தன்மானத்தை சீண்டி பார்த்தா நான் தாங்க மாட்டேன். காதலி என்ன தப்பு செஞ்சாலும் அது சரிதான்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் டீனேஜ் பாய் கிடையாது. அவளை அல்லாம வேற ஒருத்திய மணக்க மாட்டேன்னு நான் உறுதியா இருக்கும் போதும் அவளை மணந்து அவ கூட தான் வாழ்ந்தே ஆகணும்ன்ற கட்டாயத்திலயும் நான் இல்ல. அவ இல்லாம கூட என்னால தன்னந்தனியா என்னுடைய வேலையை நேசிச்சுட்டு வாழ்ந்துட முடியும். அதே மாதிரிதான் அவ வேலையை நேசிச்சுட்டு அவளாலையும் வாழ்ந்துட முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நான் அவளை சந்திக்கணும். நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவ கண்டிப்பா தெளிவான ஒரு விளக்கம் எனக்கு கொடுத்தே ஆகணும். அவளுடைய பதிலை பொறுத்துதான் என்னுடைய அடுத்த முடிவு இருக்கும். எனக்கு 1 வாரம் தான் லீவ் இருக்கு. அதுக்குள்ள நான் அவளை சந்திச்சே ஆகணும். இதே நேரம் சுப்ரியாவின் அம்மா அவளை பிடித்து வைத்து வறுத்து எடுத்து கொண்டிருந்தார். ஏய், நீயே உனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேடி. அந்த நில அழகில்லன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அவ ஒரு கருப்பு தங்கோன்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு தடவை சொன்னதுமே நான் சுதாரிச்சிருந்திருக்கணும். நீ உன் போட்டோவுக்கு பதிலா நிலா போட்டோவை எங்க யார்கிட்டையும் கேட்காம அனுப்பி ஒரு விளையாட்டை விளையாடுன. அது கூட பரவாயில்ல. பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு நிலா கையில டீய கொடுத்து அனுப்புனதுதான் தப்பு. நீ பாட்டுக்கு விளையாடுறேன்னு சொல்லி நல்ல ஒரு வரனை தொலைச்சிட்டு நிக்கிறடி. உன்னை எல்லாம் என்னடி சொல்றது? என்ன சொல்றதை விட்டுட்டு அந்த நிரஞ்சை என்ன நினைப்புல சுத்திட்டு இருக்கானோ அவனை பிடிச்சு வச்சு 4 கேள்வி கேளுங்க. அவனுடைய தங்கச்சிக்கு சிரஞ்சீவி IPS மாப்பிள்ளையாக்க நினைச்சானே, அது ஏன்னு கேளுங்க. ஆமாமா, நீ முதல்ல அதை கேளுடி. ஏன் பொண்ணை குத்தம் சொல்ல வந்துட்ட? அவன் செஞ்ச செயலுக்கு என்னுடைய 2வது பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்கணுமான்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன் தெரியுமா? மாமா கோபமாக கூற மிகவும் தற்செயலாக அது வழியாக வந்த நிரஞ்சன் அவர்களின் உரையாடலை கேட்டு அப்படியே நின்றான். இதோ வந்துட்டா நீ ஹீரோ, அவங்கிட்டயே கேளுங்க, கோபமாக சுப்ரியா கூற அப்போதுதான் அத்தையும் மாமாவும் நிரஞ்சனை கண்டனர். என்ன நிரஞ்சன், நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்த மாப்பிள்ள சுப்ரியாவை வேண்டான்னு சொன்னா அவருடைய மனசை மாத்தி சுப்ரியாவுக்கே அவரை மாப்பிள்ளையாக்க பாக்காம உன் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உன் தங்கச்சியை அவருக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? உங்க பொண்ணு சுப்ரியாவும் சிந்து சித்ராவும் சேர்ந்து நிலாவுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள கிட்ட ஏதேதோ சொல்லி அவன் மனசுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. என் தங்கச்சி நிலாவுக்கு நான் மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லி சொல்லும் போது அவனாதான் முன் வந்து உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு டாக்டர் எனக்கு மனைவியா வந்தா எனக்கு பெருமை தானேன்னு சொல்லி நிலாவை கட்டிக்கிறேன்னு சொன்னவன் இப்ப பொண்ணு பார்க்க வரலையான்னு சொல்லி கேட்டதும் யோசிக்கணும்னு டைம் கேக்குறான். என்ன பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லுன்னு சொல்லி அவங்கிட்ட கேட்கும் போதுதான் சுப்ரியாவும் சிந்துவும் சித்ராவும் என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. அதை யோசிக்கும் போது சரின்னு எனக்கு தோணுது. நான் நல்லா சிகப்பா கலரா இருக்கேன், உன் தங்கச்சி கொஞ்சம் கருப்பா இருக்கா, அவளை கூட்டிட்டு வெளியில போக வேண்டாமா? அந்த நேரத்துல யாராவது உன் தங்கச்சி எனக்கு ஜோடியா இல்லைன்னு சொன்னா உன் தங்கச்சி மனசுதானே நோகும்னு என்கிட்ட கேக்குறான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? நிலாவுக்கு ஒரு 4-5 வரனை நான் பாத்துட்டேன். அதையெல்லாம் உங்க பொண்ணும் அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. கடைசியில ஈஸ்வர் தானா வந்து நிலாவை கட்டிக்கிறேன்னு சொன்னா அவன் மனசையும் இவங்க கலைச்சிட்டாங்க.
இப்ப நான் எப்படி நிலா கிட்ட உன்னை கட்டிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்றேன்னு ஈஸ்வர் சொன்னான்னு சொல்றது? அவனுக்கு லீவு கிடைக்கல, 2 வாரம் கழிச்சுதான் லீவு கிடைக்கும், அதுக்கப்புறமா தான் பொண்ணு பார்க்க வருவான்னு சொல்லி நிலா கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்கேன். இனி எத்தனை நாள் தான் நிலா கிட்ட இப்படி பொய் சொல்ல முடியும்? இப்படி இருக்கும்போது உங்க பொண்ணால என் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு வரும்போது, உங்க பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ள உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி என் தங்கச்சியை கட்டிக்க கேட்கும் போது ஒரு அண்ணனா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? என்னடா உனக்கு வலிக்குதா? எங்க கிட்ட விட்ட சவாலை நீ மறந்துட்டியா? உன்னுடைய தொங்கச்சிங்க 2 பேருக்கும் எங்களை விட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நீ அன்னைக்கு சவால் விட்டல. உன் முதல் தங்கச்சிக்கு நல்ல ஒரு இடத்துல வரனை பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சுட்ட, அந்த இடத்துல நாங்க தோத்துட்டோம். இப்ப 2வது தங்கச்சிக்கும் நல்ல வசதியான மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்க நீ முயற்சி பண்ற. இத நாங்க விடுவோமா? இதுலயும் நாங்க தோத்துட்டா அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை? சவால்னு வந்துட்டா அதுல ஜெயிக்க நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ எந்த மாப்பிள்ளை வேணாலும் பாரு, ஆனா எவனை பார்த்தாலும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது. அதை எப்படியாவது நாங்க தடுத்து நிறுத்ததான் செய்வோம். நித்யா கலரா அழகா இருக்கிறதால அந்த மாப்பிள்ள ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இவ கருப்பால இருக்கா, கருப்பாய் மாதிரி. இவளை எவன் கட்டிக்கிறான்னு நாங்களும் பாக்குறோம். நீ என்னதான் தலைகீழானினாலும் ஈஸ்வர் நிலாவை கட்டிக்க போறதில்ல. அவன் பார்க்க அஜித் மாதிரி இருக்கான், இவ பார்க்க கன்றாவியால இருக்கா. இவளை எல்லாம் எவனாவது கட்டிப்பானா? அதையும் மீறி எவனாவது கட்டிக்க வந்தா எங்க உயிரை கொடுத்தாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவோம். பாத்தீங்களா, இவங்க இப்படி செஞ்சா ஏன் தங்கச்சியுடைய வாழ்க்கைக்காக நானும் எதையும் செய்வேன். அது தப்புன்னு நீங்க வேணா சொல்லலாம், ஆனா அது தப்புன்னு எனக்கு தோணல. கோபமாக கூறிவிட்டு நிரஞ்சன் செல்ல இந்த நிலா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேன். சுப்ரியா முணுமுணுத்தாள். ஏய், அவ கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீ உன் கல்யாணத்தையும் உன் தங்கச்சி கல்யாணத்தையும் சேர்த்து நிறுத்திட்டு இருக்க. அந்த நிலா எக்கேடு கிட்டோ போகட்டும், நீ உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பாரு. அம்மா கோபமாக கூற, ஆமா, நான் என்னுடைய வாழ்க்கைய மட்டும்தான் பார்க்க போறேன். எனக்கு பார்த்த மாப்பிள்ள முன்னாடி நான் எப்படி தலை குனிஞ்சு கூனி குறுகி நின்னேனோ அதே மாதிரி இந்த நிலாவும் நிக்கணும். அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன். சுப்ரியா யோசனையோடு அவள் அறைக்கு சென்றாள். யோசித்து பதில் சொல்கிறேன் என்று கூறி டைம் கேட்ட ஈஸ்வர் மாலையே நிரஞ்சனை அழைத்து நிலாவை மணக்க தயார் என்று கூறி நாளையே தன் அப்பா அம்மாவோடு பெண் பார்க்க வருவதாகவும் கூறினான். நிரஞ்சனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. நிலாவிடம் விஷயத்தை கூறி அவளை தயாராக இருக்குமாறும் கூறினான். சரி என்று தலையை மட்டும் அசைத்து வைத்த நிலா முதலில் நிரஞ்சன் மஞ்சுளா திருமணத்தை எப்படி நடத்துவது என்று யோசித்தாள். மறுநாள் ஈஸ்வர் தன் அப்பா அம்மாவோடு வந்து நிலாவை பெண் பார்த்து விட்டு சென்றான். திருமணத்தை உடனே நடத்த வேண்டும் என்றும் நிச்சயதார்த்தத்தை இன்னும் 2 வாரங்களிலேயே நடத்தி விடலாம் என்றும் கூறிவிட்டுதான் மாப்பிள்ளை வீட்டார் சென்றனர். பெண் பார்க்கும் படலம் முடிவடைந்த பிறகுதான் நிலா வேலை தேடி வீட்டிலிருந்து வெளியே இறங்கினாள். ஒரு மருத்துவமனையில் நேர்முக தேர்வை முடித்துக் கொண்டு பேருந்து காத்து நிற்பவளை அது வழியாக வந்த சிரஞ்சீவி மிகவும் தற்செயலாக கண்டு காரை அவள் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். சிரஞ்சீவியை கண்டதும் அவள் உடலில் ஒரு நடுக்கம். காரின் முன் கதவை திறந்தவன் ஏறு என்றான். அவனோடு செல்ல அவளுக்கு விருப்பம்தான். ஆனால் அவன் தன் மனதை மாற்றி விடுவானோ, தன்னால் தன் அண்ணனின் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து விடுமோ என்று பயந்தாலே தவிர அவனிடம் பேசினால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சிந்திக்கவே இல்லை. ஒரு பிரச்சனைக்குள் நாம் சிக்கிக் கொள்ளும் போது அதிலிருந்து வெளியே வர விரும்பும் போதும் தேவையற்ற சிலதை நினைத்து நம்மை குழப்பிக் கொண்டு சிக்கலை சரியாக கையாள தெரியாமல் பிரச்சனையை பெரிதாக்கி விடுகிறோம். அதே நிலையில்தான் இப்போது நிலாவும் நிற்கிறாள். ஏறு நிலா, உன்கிட்ட பேசணும், அவன் கெஞ்சுவது போல் கேட்க, சாரி, உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நான் தான் உன்கிட்ட பேசணும். பிளீஸ் கார்ல ஏறு. இல்லங்க, எனக்கு நம்ம காதலை விட என்னுடைய அண்ணனுடைய மானம், மரியாதை, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் தான் பெருசு. என்னால அவனுக்கு ஒரு பிரச்சனை வர்றதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்படின்னா அந்த ஈஸ்வர கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நம்ம காதலுக்கு இந்த காலத்துல என்னங்க மரியாதை இருக்கு? இல்ல என்ன வேல்யூ தான் இருக்கு? நீயா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, நானே தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். நீங்க கூட தான் காலேஜ் டேஸ்ல சுப்ரியா பின்னாடி சுத்தி இருக்கீங்க. ஆனா இப்போ அவளை வேண்டான்னு தூக்கி வீசுறீங்க. பேரழகியான அவளுக்கே இந்த நிலைமை, நான் ஏமாத்திரம்.
நாளைக்கு சுப்ரியா நிலைமை தான் எனக்கும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. நிலா அது வேற இது வேற ரெண்டையும் போட்டு தேவையில்லாம குழப்பி பிரச்சனையை பெருசாக்காத. உங்களுக்கு வேணும்னா ரெண்டும் வேற வேற மாதிரி தோணலாம், எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். பிளீஸ் என்னை விட்டுடுங்க. நிலா உன்கிட்ட பேசி பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற. நீ வேணும்னு உறுதியா இருக்கிற எனக்கு நீ வேண்டான்னு முடிவு பண்ண ரொம்ப நேரம் ஒண்ணும் ஆகாது. அத மறந்துடாத. பாத்தீங்களா, உங்க காதல் இவ்ளோதான். இத நம்பிக்கையிட நான் தயாரா இல்ல. சாரிங்க, என்னை விட்டுடுங்க பிளீஸ். சர்தம் போடி என்றவன் காரின் கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்திவிட்டு மின்னல் வேகத்தில் காரை ஓட்டி சென்று மறைந்தான். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.